அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டிபி ப்ரோட்டோக்கால் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோக்கால், அதோட ஃபுல் அப்ரிவேஷன். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெட்வொர்க் டிவைசஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வந்து ரொம்ப மெயின். அந்த கிளாக்கை வந்து எல்லா டிவைஸ்லையும் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டிபி ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இது வந்து யூஸ் ஆகுது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிவைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டராக இருக்கட்டும், சுவிட்சாக இருக்கட்டும், ஃபயர்வாலாக இருக்கட்டும், எனி டிவைசஸ், எஃப்ஐ லோட் பேலன்ஸராக இருக்கட்டும், எனி ஐபி டிவைசஸ் ஆர் எனி L2 டிவைஸ், எந்த டிவைஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம்ன்றது ரொம்ப முக்கியம். கன்சிடர் வந்து நம்ம மொபைலில் வர டைமாக இருக்கட்டும், நம்ம அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். இந்த அக்யூரேட்டாக இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த அக்யூரேட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா என்டிபி ப்ரோட்டோக்கால் வச்சு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டிபி பதில் பிடிபின்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிபியை வந்து யூஸ் பண்ணுறாங்க மெயினாக என்டிபிக்கு அடுத்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் என்டிபி. இப்போதைக்கு நம்ம பிடிபின்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்டிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டிபி வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர்லேயோ எண்ட் ரவுட்டர்லேயோ எண்ட் சுவிச்சஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் மோடில் தான் வந்து ஒர்க் ஆகும். இது என்ன பண்ணுன்னா ஒரு மாஸ்டர் கிளாக் கிட்ட இருந்து லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் தெரியும், இங்கே வந்து உங்களுக்கு என்டிபி சர்வர் இருக்குது. ஸோ இந்த சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வரும். இந்த கிளாக் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரவுட்டரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா. ஸோ எதுக்கு நீங்கள் டைம் வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னா உங்களுக்கு ஒரு டிவைஸ் இன்டர்ஃபேஸ் டவுன் ஆகுது, அப் ஆகுது. ஸோ எனி ஈவெண்ட்ஸ் எது நடந்தாலும் உங்களுடைய டிவைஸ் வந்து என்ன பண்ணால் அந்த லோக்கல் என்ன கிளாக் இருக்கோ அந்த டைமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் ரீபூட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரியல் டைம் இன்சிடென்ட்டில் என்னோடய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி லிங்க் ஷட் ஆகி டவுன் ஆகிடுச்சு, அப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் ஆகிடுச்சு. ஆனால் ரவுட்டர் ரீபூட் ஆகி அதுக்கப்புறம் லிங்க் ஃப்ளாப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பிங் ஆகிட்டே இருந்தது. ஸோ அப்போ எனக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டைமில் போயிடுச்சு, ரவுட்டர் சிங்க்ரனைஸ் ஆகாமல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்போ டவுன் ஆச்சோ கரண்ட் டைமில் இருந்து அதுக்கப்புறம் டவுன் ஆன டைமை வச்சு லோக்கல் ரவுட்டர் டைமை வச்சு நாங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி மேட்ச் பண்ணோம். ஸோ இப்போ இதுவே என்னுடைய ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிங்க்ரனைஸ் ஆகிருந்ததுன்னா அக்யூரேட் டைம் எனக்கு கிடச்சிருக்கும். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோட்டோக்கால். ஸோ என்டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஒரு வெர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி என்டிபி பார்த்திங்கன்னா 1.0, 1, 2, 3, 4 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. டோட்டல் இப்போதைக்கு வரைக்கும் என்டிபி வெர்ஷன் 4 வந்து இருக்குது. ஸோ என்ன வெர்ஷன்ஸ் வந்து வெண்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த வெர்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபி ஸ்ட்ராட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின், இப்போ நீங்கள் ஒரு டைம் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு போனீங்கன்னா ஸ்ட்ராட்டம் கேட்பாங்க. ஸ்ட்ராட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஹாப், எத்தனை ஹாப் வந்து என்னோடய ரவுட்டரும் என்னுடைய கிளாக் சோர்ஸும் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. எப்பயுமே இந்த கிளாக் சோர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஒரு டைம் இதுவாக டிவைஸாக இருக்கலாம். ஸோ இங்கே மாஸ்டர் கிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளாக்லேருந்து க்ளோசஸ்ட் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டம் வந்து 1. அந்த க்ளோசஸ்ட் சர்வர்லேருந்து அடுத்த சர்வருக்கு போகிற ஸ்ட்ராட்டம் பார்த்தீங்கன்னா 2. அப்படி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டம் வந்து கம்மியாகிட்டே வரும் உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1 to 16 வரைக்கும் இருக்குது. 16 வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ 1 to 15 ஸ்ட்ராட்டம் மட்டும் இருந்தால் தான் என்னுடைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்ரனைஸ் ஆகிடும். ஸோ அதேமாதிரி ஸ்ட்ராட்டம் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ். கன்சிடரிங் வந்து எனக்கு என்னுடைய ரவுட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரவுட்டர் இங்கே கனெக்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஸ்ட்ராட்டம் 2 கிடைக்கிது, ஸ்ட்ராட்டம் 3யும் கிடைக்கிது. ஓகேங்களா. 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ நான் எது ப்ரிஃபர் பண்ணால் லோயஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணேன். லோயஸ்ட் இஸ் மோஸ்ட் அக்யூரேட்டுன்னு நம்ம சொல்லலாம். இந்த என்டிபியில் மோஸ்ட் அக்யூரேட். ஸோ எனக்கு மோஸ்ட் அக்யூரேட். ஸோ என்னோடய ரவுட்டரில் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு 2 கிளாக் சோர்ஸ் கிடைச்சாலுமே நான் 2 தான் ஃபஸ்ட்டாக போடுவேன் ப்ரைமரி. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்கு வச்சுப்பேன். ஸோ என்னோட சிங்க்ரனைசேஷன் நான் இவங்ககிட்ட தான் பண்ணிப்பேன். இன்கேஸ் எனக்கு கிளாக் சோர்ஸ் 2 கிடைக்கல, அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நான் கிளாக் சோர்ஸ் 3 வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி இவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்க்ரனைஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஸ்ட்ராட்டம். என்ன ஸ்ட்ராட்டம் இருக்குது, லோயர் த ஸ்ட்ராட்டம் இஸ் தி மோர் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
சிஸ்கோ ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ்லையோ 3 மோடு இருக்குது. என்டிபி சர்வர் மோடு, என்டிபி கிளைடு, இல்லைனா என்டிபி சர்வராகவும் ஆக்ட் பண்ணும், ப்ளஸ் கிளைண்ட்டு ரெண்டுமே அவங்க வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜிபிஎஸ் கிட்ட இருந்து அந்த ஸ்டார்டம் ஒன் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா கிளாக் சோர்ஸ் வந்து வாங்கிடுவான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிளைண்ட் ஃபார் இந்த ஸ்டார்டம் ஒன்னோட சர்வருக்கு நான் கிளைண்ட். அதே மாதிரி இந்த கீழே இருக்க டிவைசஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் சோர்ஸாக ஆக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, அதனால தான் இது கிளைண்ட் மோட்லேயும் ஆக்ட் ஆகும், ப்ளஸ் சர்வர் மோட்லேயும் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ரொம்ப பெரிய கான்ஃபிகரேஷனில் 2-3 லைன்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் தான். என்டிபி சர்வர் அப்படின்ற அந்த சர்வர் நேம் கொடுத்துட்டு கிளைண்ட் ஆக்ட் பண்ணும், ப்ளஸ் ஷோ என்டிபி அசோசியேஷன், ஷோ என்டிபி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்மக்கிட்ட இங்கே கிளாக் சோர்ஸ் இல்லை லேபில். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா என்டிபி நான் ரவுட்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டரை என்டிபி சர்வராக கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் இன்னொரு ரவுட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டாக கான்ஃபிகர் பண்ணி எப்படி என்டிபி அப்டேட் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ வந்து ஷோ என்டிபி ஸ்டேட்டஸ் போகிறேன். ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது, ஸ்டார்டம் 16 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னேன் நான் யாருக்கும் சென்ட் பண்ண மாட்டேன், ரிசீவும் பண்ண மாட்டேன். ஸோ ஸ்டார்டம் 16 அது பார்த்தீங்கன்னா நான் அது வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து லோக்கல், நோ ரெஃபரன்ஸ்க்காக கிளாக் இஸ் அன்சிங்க்ரைஸ் வந்துடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஷோ என்டிபி ஸ்டேட்டஸ், சாரி நாட் எனேபிள்ட், ஷோ என்டிபி என்ன கமெண்ட் போட்டேன், என்டிபி ஸ்டேட்டஸ். ஓகே, நான் இங்கே கமாண்ட் என்ன இப்போ இங்கே இந்த ரவுட்டர் ஸ்டேட்டஸ் ஓகே சம்மரி கொடுத்துட்டேன், நாட் எனேபிள்டு வந்துருச்சுங்க. ஓகே, எனேபிள் பண்ணலை. ஸோ எனேபிளாக இருக்குது. ஓகே, நான் என்டிபி சோர்ஸ் ஓகே என்டிபின்னு நான் ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் காமிக்குது, இல்லைனா என்டிபி டிசேபிள் தான் காமிக்கும். ஓகேங்களா, ஸோ நான் இந்த ரவுட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் என்டிபி சர்வராக வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன். இது நீங்கள் பேக்கெட் ட்ரெஸ்ட்டில் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இவிஎன்ஜியில் நான் 2 சிஸ்கோ டிவைஸை வச்சு நான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஷோ என்டிபி ஸ்டேட்டஸ், ஸோ இப்போ என்டிபி வந்து நான் எனேபிள் பண்ணியிருந்தேன். ஸோ என்டிபி இந்த ஒரு கமெண்ட்னால ஸோ என்டிபி நான் இந்த ரவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கன்சிடர் பண்ண போகிறேன். என்டிபி மாஸ்டர் ஐபி நேம் சர்வர், ஐபி நேம் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி கொடுக்கணும். என்னோடய லூபேக் ஐபி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐபி நேம் சர்வர். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆர்கனைசேஷன் நேம் கொடுக்கணும் இல்லைங்களா இந்த நேம் சர்வருக்கு, அது வந்து ஐபி ஓகே. இப்போது என்டிபி மாஸ்டர் நான் தான் வந்து மாஸ்டர் கிளாக். ஓகேங்களா, ஸோ நான் எனேபிள் பண்ணிட்டேன் ஷோ ரன் பைப் செக்ஷன் என்டிபி. ஓகே, இந்த ரவுட்டரில் போய் நான் எனேபிள் பண்ண போகிறேன். என்டிபி கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர், சர்வரோட ஐபி என்ன 1.0.0.1, ஷோ என்டிபி ஸ்டேட்டஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லியர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இங்கே ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபி ஸ்டேட்டஸ் வந்து நாட் எனேபிள் வந்துருச்சு. நான் இப்போ வந்து ஷோ என்டிபி ஸ்டேட்டஸ் வந்து போட்டோடனே என்னோடய கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரைஸ் ஆகிட்டு அதனோட ஸ்டார்டம் பார்த்தீங்கன்னா 9, ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.0. அதுதான் என்னுடைய ரவுட்டர்னுடைய லூபேக் ஐபி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்வராக வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் கிளாக் இங்கே இந்த ரவுட்டர் வந்து எடுத்துக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ என்டிபி அசோசியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அசோசியேட் ஆகிடுச்சு. என்ன அசோசியேஷன், இப்போ எனக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு வேறு ஒரு சர்வர் ஐபி டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன், எனக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபி சர்வர் 0.1 நான் கொடுத்துருக்கேன். எனக்கு இப்போ அதில் என்டிபி இல்லை. ஸோ நான் இப்போ அசோசியேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 2 டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1.0.0.1, இதனுடைய டிவைஸ் 3.0 தான் கான்ஃபிகர் பண்ணேன். ரெஃபரன்ஸ் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே ரிசீவ் ஆகலை. அதனால் எனக்கு பை டிஃபால்ட் வந்து நான் அதோட ஸ்டார்டம் வந்து 16 வந்து போட்டுட்டேன். ஸோ அப்போ இது வந்து நான் யூஸபிள்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் கைஸ் என்டிபி கான்ஃபிகரேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறேங்க, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
அந்த கான்ஃபிகரேஷன்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.